ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலேசியில் தாங்க மலேசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். பங்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து கடத்திட்டான், யாரை வந்து கடத்துது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கு தான் வந்து ரிவீல் ஆகுறாரு. இவனை வந்து தூக்கி வந்து மல்லி வந்து ஜெயிலில் தானே வந்து வச்சுருந்தாங்க. எப்படி வந்து இப்போ வந்து வெளியே வந்து வந்தான் இவனை வந்து அடடா இந்த சீனு வந்து கையில் வந்து அடக்க முடியாதுங்க. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கையில் துப்பாக்கி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து கையில் வந்து வச்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்து மல்லியை வந்து நீ வந்து ஏதாச்சும் வந்து பள்ளிக்கு வந்து இறையாவே தவிர உன்னைங்கேருந்து வந்து சாதாரணமாக வந்து நான் வந்து வெளியே அனுப்ப மாட்டேன்டி, உன்னை வந்து கொலை பண்ணி தான் வந்து உன்னை வந்து தூக்கி வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சீன் இருந்துட்டு பயங்கர டெரராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மல்லியை வந்து கடத்தினது இல்லாமல் மனோகரை போட்டு அடித்து அதுக்கப்புறம் வந்து துவைச்சி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து தூக்கி வந்து மல்லியை வந்து போட்டுக்கிட்டு, யாரா நீ எதுக்காகடா வந்து என்னை வந்து கடத்திக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கங்கேயும் பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, டேய் உனக்கெல்லாம் வந்து அறிவுன்றதே இல்லையா, ஒழுங்காக வந்து என் கட்டை வந்து கழட்டி விட்டுட்டு நீ வந்து என்னன்னாலே வந்து பண்ணு, என்னன்னாலே வந்து பண்ணிக்கோ, அதுக்கெல்லாம் வந்து சமாளிக்கக்கூடிய திறமை வந்து என்கிட்ட இருக்குது. சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து கையை வந்து கட்டி போட்டுட்டு நீ வந்து பெரிய மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த விஷயத்துக்கு வந்து நீ வந்து ஒரு பொட்டன்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம்டா. நீ எல்லாம் வந்து எதுக்குடா வந்து வேட்டி சட்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்க, நீ வந்து வேணா வந்து சேலையை வந்து கட்டிக்க வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு பயங்கரமாக வந்து அப்படி என்ன கேட்கணும்னு வந்து தெரியாமல் அந்த மாதிரி வந்து கேள்வி மேலே வந்து கேள்வியாக வந்து தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து ஃபுல்லாக வந்து கட்டி போட்டிருக்கிறதுனால வந்து அவன் வந்து என்ன பேசிகிட்டு இருப்பான், என்னடி நீ வந்து கட்டி போட்டிருந்தாலுமே வந்து ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து திமிர் வந்து இருக்கக்கூடாது, உன்னுடைய திமிரெல்லாம் வந்து அடக்கணும், அதுக்காக தான் நீ வந்து நான் வந்து உன்னை வந்து கடத்தி இருக்கிறது, என்னுடைய எதிரியே வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நீ மட்டும்தாண்டி, நீ வந்து எப்போ திரும்ப வந்து இங்கே வந்து வருவ, எதுக்காக வந்து வருவ அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும். ஆனால் இருந்தாலே வந்து இவ்வளோ நாள் வந்து நான் வந்து பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு வந்து காரணம் வந்து என்ன, இங்கே வந்து வருவ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து பொறுத்துட்டு இருந்தது. அங்கே வந்து கொடுக்குறாளா, டார்ச்சர் கொடுக்குறாளா, அவளை வந்து அமிச்சதே வந்து நாங்கள் தாண்டி, என்ன தேவையில்லாமல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா, எல்லாம் வந்து தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் வந்து அவளை வந்து அனுப்பிச்சிருக்கேன், சும்மா ஒன்றும் வந்து அவளை வந்து உங்ககிட்ட வந்து அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து சீனு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜயும் வெண்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியோட வீட்டில் வந்து வந்துக்கிட்டு ஃபோனை வந்து பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து மல்லியம்மா நீங்கள் இல்லாமல் வந்து நான் வந்து எப்படி இருப்பேன், என்னை வந்து எப்படி மல்லியம்மா நீங்கள் வந்து விட்டுட்டு வந்து போகிறதுக்கு வந்து மனசு வந்துச்சு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யாத்தையும் நிஷாச்சத்தையும் வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து வீட்டுக்கே வந்து வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இல்லாமல் வந்து நான் வந்து எப்படி வந்து இருக்க போகிறேன், என்னால் வந்து நீங்கள் இல்லாமல் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியும் இல்லை, சும்மா வந்து எதுக்காக வந்து நீங்கள் வந்து வீட்டை விட்டு வந்து ஆகணும்னா வந்து வீட்டை விட்டு வந்து வந்துடுறீங்க, நான் வந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டை விட்டு வந்து வந்துடணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்களா, என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து வீட்டை விட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க, அந்த காரணத்தை முதல்ல வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு விஜயோட ஃபோன் வந்து பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுலேயே வந்து பாபுக்கு வந்து புரிய வந்துருச்சு, ஓ நம்மெல்லாம் வந்து விஜய்கிட்ட போயிட்டு வந்து என் தங்கச்சியை வந்து இது பண்ணிக்கோ அது பண்ணிக்கோ இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசவே வந்து தேவையில்ல, வெண்பா வந்து இருந்தாலே வந்து போதும், எல்லாமே வந்து தானாக வந்து வழிக்கு வந்து வந்துடும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம பாபுக்கு. ஸோ அதனால் வந்து அவருமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பேசாமல் சைலண்ட்டாக வந்து குழந்தை பேசுகிறத மட்டும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மல்லி வந்து திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க 2 பேரும் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து எதுவுமே வந்து பேசாமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வந்திருக்கு. ஸோ எதுக்காக வந்து அவர் வந்து பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அவருமே வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கிட்ட வந்து ஃபோனை வந்து வாங்கி கண்டிப்பாக வந்து மல்லி நீ வந்து எங்கே இருக்க எப்படி இருக்க சொல்லு கண்டிப்பாக நான் வந்து வந்துடுறேன், நீ வந்து எதுக்காகவும் வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கேட்கறதுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் மல்லியை வந்து இங்கே வந்து கட்டி போட்டு வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம மனோகரையும் வந்து போட்டு வந்து பயங்கரமாக வந்து அடித்து விட்டாங்க. ஸோ இப்போ வந்து மனோகர் வந்து என்ன பண்ணுவார், மனோகருமே வந்து பார்த்திங்கன்னா விஜயோட ஹெல்ப் இல்லாமல் தன்னிச்சையாக வந்து இந்த இடத்துல வந்து அவர் மட்டும்தான் வந்து மல்லியை வந்து காப்பாற்ற முடிகிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது மனோகர் வந்து என்ன பண்ணியாகணும், ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸ் வந்து அவருக்கு வந்து தேவை. இப்போ
இப்போ என்ன ரிசோர்ஸ் வந்து தேவை, யாராச்சும் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்களா, இல்லை மல்லியை வந்து காப்பாற்றுவாங்களா, மல்லியை வந்து கடத்தது வந்து யார், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து மனோகர் வந்து கொஞ்சம் வந்து போட்டு வந்து அலசணும். ஸோ இப்படி தான் வந்து மனோகர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போகிறாரு. சார் இப்படி தான் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்து வரோம், எங்கள் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணால் தான் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அவளை வந்து யார் என்ன ஏது அப்படிங்கிறத வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போன இடத்துலேருந்தே வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தோம் நானும் என் தங்கச்சியும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து அடித்து போட்டுட்டு என் தங்கச்சியை வந்து கடத்திட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எங்கே வந்து வச்சுருக்காங்க, யார் கடத்திட்டு போனது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரில. ஆனால் அவங்களுடைய கார் நம்பர் மட்டும் நான் வந்து நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த கார் நம்பரை வந்து நீங்கள் வந்து வச்சு எப்படியாச்சும் வந்து ட்ரேஸ் பண்ணி அவங்கள வந்து பிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மனோகர் வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ஐடியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பரபரப்பான விஷயத்தில் வந்து போலீஸுமே வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் நடங்கடா போகலாம் எடுங்கடா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்து எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கட்டி போட்டு வச்சுருந்த குடோனுக்கு வந்து வந்துட்டாங்க. வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன சீனு, என்ன உன்னுடைய ஆட்டம் வந்து அடங்கலையே, எதுக்காக வந்து அந்த பொண்ணை வந்து கடத்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது பொண்ணை கடத்திருக்குமா, நீங்கள் வேணால் போய் வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்து போய் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்துட்டு தைரியமாக வந்து சொல்கிறான். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாயெல்லாம் வந்து கட்டி போட்டு கையெல்லாம் வந்து கட்டி போட்டு வாயை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லோ டேப் வந்து போட்டு ஒட்டடிச்சு எல்லாமே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மல்லி வந்து எந்த ஒரு பிஸ்கு மிஸ்குன்னு வந்து பண்ண முடியாது, எல்லாம் வந்து தேடிட்டு இங்கே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக வந்து கிளம்புற மாதிரி தான் வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் மல்லியை வந்து காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.